Hello aspirants, welcome to VLN IAS. இன்னைக்கு ஜூலை 25th 2024 Thursday. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் ஒன்று பார்த்துடலாம். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் வந்து சென்னை எடிஷன் அண்ட் இந்த பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ நேற்று நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இன்னைக்கு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பட்ஜெட் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம பட்ஜெட் அனாலிசிஸ் வீடியோ பார்க்குறப்போ அதில் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ அது போக மிச்சம் என்ன ஆர்டிகல் இருக்கோ அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்னைக்கான நியூஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இன் பிரீஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் நியூஸ். DRDO டெஸ்ட் phase 2 ballistic missile defense system அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ phase 2 வந்து நம்மளோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்டான நியூஸ். ஸோ இந்த ஓவரால் இந்த டெஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே வரும். ஸோ என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா தி இந்தியன் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த இயர் 2000ல ஆரம்பிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா அப்பதான் நமக்கு வந்து ஒரு நீட் தேவைப்பட்டுச்சு. ஸோ கார்கில் வார் வந்து முடிஞ்சிருக்கு, நமக்கு கண்டிப்பா ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வேணும். ஏன்னா ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானா இருக்கட்டும், எஸ்பெஷலி சைனாவா இருக்கட்டும், ஸோ அவங்களோட மிசைல் கேப்பபிலிட்டிஸ்லாம் வளர்ந்துட்டே இருக்கு. அப்போ நம்மளோட ரீஜன்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத சிச்சுவேஷனா இருக்கு. நம்ம கிட்ட மிசைல் இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமும் நம்ம கண்ட்ரில தேவை அப்படின்ற ரியலைஸ் பண்ணி தான் இயர் 2000ல இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் சிஸ்டம். போத் ஏர், சி, இது எல்லாமே ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகி இன்டெகிரேட்டடா இருக்கும் அண்ட் கோஆர்டினேட்டடா ஃபங்க்ஷன் ஆகும். இதுல மெயினா வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு இன்டர்செப்டர் மிசைல்ஸ் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ், இன்னொன்னு வந்து அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ். இந்த பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஹை ஆல்டிடியூட் இன்டர்செப்டர் மிசைல். ஹை ஆல்டிடியூட்னா ஒரு 50ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட் ரீச் பண்ணும். ஸோ இது வந்து எக்ஸோ அட்மாஸ்பெரிக்னு சொல்லுவாங்க. நம்ம அட்மாஸ்பியரை தாண்டி போய் அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல் இது. அடுத்து வந்து செகண்ட் வந்து அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ். இது வந்து லோ ஆல்டிடியூட், இது வந்து வித்தின் 30 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கும். இதை வந்து எண்டோ அட்மாஸ்பெரிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிசைல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிஜினஸா டெவலப் பண்ணுது. இது போக நம்ம ஆடிஷனும் பண்றோம், குளோபல் ஆடிஷன் கோஆபரேஷன்ஸ் மூலமா. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யால இருந்து S-400 ட்ரைமஃப் சிஸ்டம் வந்து நம்ம வச்சிருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எதுக்கு அகேன்ஸ்டா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மிசைல்ஸ் இருக்கு. இதை நம்ம மேஜரா கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் மிசைல்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ், இன்னொன்று வந்து டாக்டிக்கல் ஒன். பொதுவாக இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ரேஞ்ச் போகக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து த வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கலாம் அந்த மிசைல்ஸ்ல. நியூக்ளியர் வார்ஹெட் இருக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்கு, பேலிஸ்டிக் இருக்கு, க்ரூஸ் இருக்கு. இப்போ பேலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மிசைலான்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் தான். ஆனால் எல்லா பேலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸும் ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ் கிடையாது, டாக்டிக்கல் மிசைல்ஸாகவும் இருக்கும். ஸோ டாக்டிக்கல் அப்படின்றது வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் டாக்டிக்கல்னு சொல்லுவாங்க. அது வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் நடக்கிற இடத்துல இருக்கும், ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ் வந்து லாங் ரேஞ்ச் இருக்கும். ஒரு கண்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த க்ரூஸ் மிசைலுக்கும் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து லான்ச் ஆச்சு அப்படின்னா அது லான்ச் ஆகிற இடத்துல இருந்து அதோட டார்கெட்டை ரீச் பண்ண வரைக்கும் அதுக்கு வந்து ஃபியூல் தேவைப்படும். ஆனா பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு வர்றப்போ லான்ச் பண்ணிடுவாங்க, அதை லான்ச் பண்றதுக்கு ஃபியூல் தேவைப்படும். அது ஃபியூலை யூஸ் பண்ணி அட்மாஸ்பியர்ல ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிராவிட்டி மூலியமா டார்கெட்டை வந்து ரீச் பண்ணும். செட்டன் ஆல்டிடியூட் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டார்கெட்டை நோக்கி நேரா கீழே விழுந்துரும். அதுக்கு வந்து ஃபியூல் தேவைப்படாது. ஸோ இது வந்து ஆர்க் ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த பேலிஸ்டிக் க்ரூஸ்க்கு உள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இந்த பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2000ல ஆரம்பிச்சதுல இருந்து மொத்தம் 2 ஃபேஸா வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும் இந்தியாவோட பார்டர்ல இருந்து. லைக் பாகிஸ்தானை நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவோம் அண்ட் சைனாவை மேஜர் போர்ஷன்ஸ் வந்து நம்மளால கவர் பண்ண முடியும். இந்த ஃபேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் கவர் ஆகும். ஈவன் சைனால ஒரு பேலிஸ்டிக் மிசைல் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த மிசைலோட ட்ராஜெக்டரி எந்த பக்கம் இருக்கு, அதோட டார்கெட் என்ன அப்படின்னு அது லான்ச் ஆறப்பவே நம்மளால என்ன பண்ணிட முடியும், ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டா இன்டர்செப்டர் மிசைல்ஸ் வந்து அனுப்ப முடியும். ஸோ
அப்போ இந்த phase 2 இருக்கு பாத்தீங்களா, இதை தான் இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்கமிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா, பாகிஸ்தான் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்தியா இஸ் டெஸ்ட்ராயிங் த ஸ்டெபிலிட்டி அண்ட் பீஸ் இன் தி ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுப்பாங்க, நியூஸ் ஆர்டிகல்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் வரப்போகுது. ஓகே, ஆனா நமக்கு வந்து நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஓவரால் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங். ஸோ டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங்க்கு நம்ம ஸ்வாட் ஃபேஸ் அப்படின்னு ஒரு ரேடார் வச்சிருக்கோம். இது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் சர்வைலன்ஸ் ரேடார். இந்த ரேடார் வந்து என்ன பண்ணும்னா நம்மளோட கவரேஜ் ரீஜனுக்குள்ள ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல ஏதாவது ஒரு மிசைல்ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் அண்ட் மோஷன்ல வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அதை வந்து இது டிடெக்ட் பண்ணிடும். ஸோ டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட ட்ரெஜெக்டரி வந்து எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தே வில் ரெஸ்பான்ஸ் அண்ட் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டர்செப்டர் வந்து லான்ச் ஆயிரும். ஸோ லேண்டில் இருந்தோ இல்லை சீல இருந்தோ லான்ச் ஆயிரும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல இருந்து அந்த பேலிஸ்டிக் மிசைலோட ட்ரெஜெக்டரியை ப்ரெடிக்ட் பண்ணனால எந்த இடத்துல இன்டர்செப்ட் பண்ணணுமோ அங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணிரும். ஈவன் நம்மளோட கண்ட்ரிக்குள்ள கூட அந்த பேலிஸ்டிக் மிசைல் உள்ள என்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஓவராலா இந்த பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் நமக்கு. ஓகே, ஸோ that's all about this article. And the next article, grassland in Kutch likely to host cheetahs from Africa. So in the entire article is about the translocation of cheetahs from Africa. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் cheetahs வந்து அஃபிஷியலி எக்ஸ்டிங்க்ட் 1952ல இருந்து. ஸோ இந்த பாப்புலேஷன் இந்தியாவில் இருந்தது தான். ஆனால் பிகாஸ் ஆஃப் செவரல் ரீசன்ஸ் இட் காட் எக்ஸ்டிங்க்டட். ஸோ ஹண்டிங்னால அண்ட் சீட்டாஸோட ப்ரே பேஸ் வந்து ஸ்ரிங்க் ஆயிடுச்சு. அது ஒரு ரீசன். அண்ட் இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பான்ஷன். ஸோ கிராஸ்லேண்டை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ ஹேபிடேட் லாஸ். ஸோ இந்த மாதிரி செவரல் ரீசன்னால இந்தியாவில் சீட்டாஸ் வந்து அஃபிஷியலி எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம திரும்ப வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணணும், இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக we have initiated a project Cheetah in the year 2022. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் சீட்டாஸை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணுறோம், இந்தியாவுக்கு கொண்டு வரோம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் அண்ட் நமீபியாவில் இருந்து பர்டிகுலராக குனோ நேஷனல் பார்க்குக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஆஃப் சீட்டாஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக கொண்டு வந்து வயலில் விட்டுற மாட்டாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு கேப்டிவ் சென்டர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே தான் ப்ரீடிங் அண்ட் அதர் மெஷர்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ இங்கே வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, வைல்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்லாட் 2022ல நம்ம கொண்டு வந்ததில் சில சீட்டாஸ்க்கு வந்து இந்த ஹேபிடேட் புது ஹேபிடேட் வந்து ஒத்துக்கல. ஸோ அதுக்கு என்ன செவரல் ரீசன் சொன்னாங்க. அதோட கழுத்தில் மாட்டியிருந்த ரேடியோ காலர் வந்து இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணி அது மூலியமாக கூட இந்த சீட்டா இறந்துருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹீட் வேவ் அந்த கண்டிஷன் புதுசாக இருக்கிறனால அது வந்து இறந்துருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ பாதிக்கு மேலே சீட்டாஸ் வந்து இறந்து போயிருச்சு. 50% தான் சர்வைவல் ரேட். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு வந்து சீட்டாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. இது வந்து எங்க அப்படின்னா ஸோ கட்சில் ரான் ஆஃப் கட்சில் பானி கிராஸ்லேண்ட் ஏரியாவில் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க ப்ரிஃபர் பண்ணது வந்து காந்தி சாகர் சாங்சுவரி தான் மத்திய பிரதேஷ்ல. ஆனால் இப்போ வந்து இந்த பானி கிராஸ்லேண்ட் வந்து ப்ரிஃபர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த செட்டு ரிலீஸ் பண்ணா அடுத்து வந்து காந்தி சாகர்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அத்தாரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி NTCA. அண்ட் நம்ம இந்த சீட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா சீட்டா வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் அனிமல் ஆன் த லேண்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பஸ்குலர் அனிமல். கிரிப்பஸ்குலர் அனிமல்னா சன்ரைஸ்ல இருந்து சன் செட்டுக்குள்ள தான் ஹண்ட் பண்ணும். ஸோ இது வந்து சீட்டாவோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ that's all about this article.